I've been going out of my way for us and I'm not okay. The sun ain't gonna shine all day. Hi everyone, I am Ajit, a drone traveler. நம்ம இன்றைக்கி எந்த வீடியோ பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஒரு பேட்டரி தான் அன்பாக்ஸ் பண்ண போகிறோம். அண்டு நம்ம FPV ட்ரோன் எப்படி ஒர்க் ஆகுது, நார்மல் ட்ரோனுக்கு அதுக்கு என்ன டிஃப்ரென்ஸ்னு சொல்லி தர போகிறோம். அதுதான் இன்றைக்குள்ள வீடியோ. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சா லைக் அண்ட் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்டு இது அப்புறம் இந்த பேட்டரி வச்சு நான் டெஸ்ட் பண்ணி ஃப்ளை பண்ணுவேன். நான் மோஸ்ட்லி யூஸ் பண்ணுறது ரெண்டு பேட்டரி தான். ஒன்று டேட்டு பேட்டரி அண்டு ஓவியானிக். இந்த பேட்டரி தான் மோஸ்ட்லி யூஸ் பண்ணுவேன். ஏன்னா இது லைட் வெயிட்டு அண்டு ரொம்ப பவர்ஃபுல்லு. இது அன்பாக்சிங் பெருசாக ஒன்றுமே இல்லை. நான் ஆல்ரெடி நாலு பேட்டரி ஆர்டர் பண்ணியிருந்தேன். அதில் 2 பேட்டரி எல்லா பேட்டரியும் அன்பாக்ஸ் பண்ணிவிட்டேன். இது சார்ஜ் பண்ணி வச்சுருக்கேன். வேறு ஒன்றுமே இல்லை. இது லைட் வெயிட் தான். அப்புறம் இந்த பேட்டரி என்னென்னா 1300 mAh. நார்மலி FPV பேட்டரி லைட் வெயிட்டாகவும் இருக்கணும், அதுக்கப்புறம் பவராகவும் இருக்கணும். அப்போ இதில் நம்ம யூஸ் பண்ணுறது 1300 mAh பேட்டரியும். அதுக்கப்புறம் இதில் யூஸ் பண்ணுற சி லெவல் பார்த்திங்கன்னா 120C. இந்த சி லெவல் கூடும்போது பேட்டரியோட பவர் கூடும், டிஸ்சார்ஜ் லெவல் கூடும். அப்படி தான் இந்த பேட்டரி நம்ம சூஸ் பண்ணுறது. மோஸ்ட்லி இந்த பேட்டரி கொஞ்சம் காஸ்ட்லி தான். ஆனால் இந்த பேட்டரி தான் மோஸ்ட்லி நான் யூஸ் பண்ணுறேன். இல்லைனா டேட்டு 2 பேட்டரி தான் யூஸ் பண்ணுவேன். அதுக்கப்புறம் CHL யூஸ் பண்ணுவேன். இந்த ட்ரோனில் CHL யூஸ் பண்ணியிருக்கேன். இது தெரியுதா? ஆனால் இது ரொம்ப வெயிட்டு அண்டு கம்பேரிட்டிவ்லி இது ரொம்ப லைட் வெயிட்டாக இருக்கும். ஸோ அதனால இந்த பேட்டரி வாங்குறது. நம்ம ட்ரோனை பொறுத்த வரைக்கும் கஸ்டமர் ட்ரோனில் போகும்போது வெயிட் கம்மியாக இருந்தால் தான் நம்ம ஃப்ளையிங் லெவல் இன்க்ரீஸ் ஆகும். லைக் ஸ்பீடாகட்டும், ஆல்டிடியூட் ஆகட்டும், எல்லாமே பேட்டரி வெயிட்டை டிபெண்ட் பண்ணி தான் இருக்கும். நம்ம எவ்வளோ வெயிட்டு கம்மி பண்ணுறோமோ அந்தளவுக்கு நம்ம ஆல்டிடியூடு ஹையாக அச்சீவ் பண்ண முடியும். கேப்புக்குள்ளே போகும். ட்ரோன் கிராஷ் ஆகிடுச்சு. அதான் சரி, அது எடுத்துகிட்டு வந்துடலாம். அதான் அதில் எதுண்ணா அது ரேஞ்சு கட்டாச்சுண்ணா, ரேஞ்சு கட்டாச்சுது. இந்த இதுக்கு உள்ளே இறங்கி வர எடுக்கலாம்னு சொல்லிட்டு இந்த பாலத்துக்கு இடையில விடண்ணா. என்னத்துக்கு நான் உங்களை எடுத்து என்ன பண்ண போகிறேன்? இல்லைண்ணா. உடையதில்ல, பெட்டொன்னும் ஆகாதுண்ணா. இது இங்கே உடஞ்சிருக்கு, இங்கே உடஞ்சிருக்கு. ஐயோ, அப்படி ஒரு ப்ரொப்பலர் கட் ஆகிடுச்சு. வேறு இஷ்யூஸ் எதுவும் இல்லை. இதோட ரிசீவரில் ஏதோ இஷ்யூ இருக்குதுன்னு நினைக்கிறேன். அதுதான் டெலிமெட்ரி லாஸ் சொல்லுது. ஸோ அதனால தான் கிராஷ் ஆகுது. கொஞ்சம் கிட்டே அப்ளை பண்ணுவோம். அந்த ரிசீவர் மாற்றி ஆகணும். ஸோ இன்றைக்கி போயிட்டு ரிசீவர் ஆர்டர் பண்ணிவிட்டு ரிசீவர் மாற்றி புதிய ரிசீவர் போடணும். இது சும்மா கிராஷ் ஆகுது நார்மலாகவே. ஆனால் லைன் ஆஃப் சைட்டில், அதாவது கொஞ்சம் நம்ம கண் பார்வையிலலாம் ரேஞ்சு கட்டாக மாட்டேங்குது. இல்லாமல் டெலிமெட்ரி லாஸ் சொல்லுது இது. ஹாய் காய்ஸ், அதுக்கப்புறம் நம்ம இன்றைக்கி என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இந்த 5G ட்ரோனில் அண்டு சினியூப்பில் 2 ட்ரோன்லையும் நம்ம இந்த பேட்டரி இருக்குல்ல, இதை நம்ம வச்சு டெஸ்ட் பண்ண போகிறோம். அதுதான் இன்றைக்கி பண்ண போகிற மெயின் திங். அண்ட் உங்களுக்கு தெரியும், நார்மல் ட்ரோன், அதாவது டிஜேவோட ட்ரோன்ஸ் இருக்குல்ல, அது ஹாரர் ஆகும், அப்படியே ஃப்ளை அப்படியே இடத்துல நிற்கும். ஆனால் நம்ம இந்த ட்ரோன் அப்படி ஃப்ளையாக நிற்காது. நம்ம ஸ்டிக்கு அட்ஜஸ்ட் பண்ணணும். இப்படி சின்ன மூமெண்ட்ஸ் அட்ஜஸ்ட் பண்ணால் மட்டும்தான் ட்ரோன் நிற்கும், இல்லைனா அது மூவ் ஆகிட்டே இருக்கும். ஸோ இதுதான் மேஜராக இருக்க டிஃப்ரென்ஸு. அண்டு ஃப்ரேம் வைஸும் டிஃப்ரென்ஸ் இருக்குது. மேவிக் ட்ரோன் அப்படின்னா அதோட ஒரு ஆம்பியன்ஸு, அதோட ஒரு லெவலை காட்டுறது. ஒரு ஸ்டேடியம் இருக்குன்னா ஸ்டேடியத்தோட ஒரு ஃபீலை காட்டுறது. அதுக்கப்புறம் ஒரு வீடுனா அதோட பங்களாவோட ஸ்ட்ரக்சரை காட்டுறது. அதுதான் நார்மல் ட்ரோன் நம்ம யூஸ் பண்ணுற மெயின் ரீசன். FPV அப்படின்னா அதோட ஃபீலை நம்ம கொண்டு வர்றது. எப்படின்னா, இப்போ ஒரு ஸ்டேடியத்தில் கொஞ்சம் ஆட்கள் இருக்காங்க, அதோட எமோஷன்ஸு, அதோட ஃபாஸ்ட் மூமெண்ட். இது ஒரு ஸ்போர்ட்ஸ் பைக் நம்ம யூஸ் பண்ணுற மாதிரி. அதுதான் அதுக்குள்ள மேஜர் டிஃப்ரென்ஸு. அண்டு அதில் கொஞ்சம் சேஃப்டி ஃபீச்சர்ஸ் அதிகம். இதில் எந்த சேஃப்டியும் கிடையாது. கிராஷ் ஆக சான்ஸ் அதிகம், ஒரு ஆள் மேலே ஹிட்டாக சான்ஸ் அதிகம். பட் இருந்தாலும் ஒரு FPV ஃப்ளையராக நாங்கள் சூஸ் பண்ணுறது கஸ்டம் மேடு தான். பிகாஸ் இதில் நம்ம எவ்வளோ வேணால் த்ராட்டில் பண்ண முடியும், அதில் நம்ம பண்ண முடியாது. ஏன்னா அது ஒரு லிமிட்டேஷன், அது ஒரு பிராண்டோட ஒரு ப்ராடக்ட், அவ்வளோதான். ஓகே கைஸ், இப்போ ஃப்ளை பண்ணுவோம். எல்லாமே ரெக்கார்ட் ஆகுது.
கேப்புக்குள்ளே போகும். I've been going out of my way for us, and I'm not okay. The sun ain't gon' shine all day. Can't wait to see it on your face. Girl, you know, gotta do better than walking out and dodging the surface. Every day I've been out praying my baby not hurt. Ay. All of the weather we doing, I promise it's worth it. Ay. Open the curtains, ay. Baby I'm certain. Ay. I want it all, we come in, it's a coupe, and we go ring it right back. Tell him, man, you know I'm shooting, ay. But I ain't never gon' slack. I had to study the map, I had to find where I'm at. The legend, a symbol of that. Symbols, I ain't gonna crash. Catch me in the cut, hun. Something like the duck running. I ain't coming with nothing. I know what they want from me. I can spot the fake loving. Rolling out the gates on it. அதுக்கப்புறம் இந்த பேட்டரி எங்கே வாங்க கிடைக்கும் அப்படின்னு டீட்டெயில் உங்களுக்கு தேவைன்னா ஜஸ்ட் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக இந்த பேட்டரியோட லிங்க் நான் உங்களுக்கு தரேன். அதுக்கப்புறம் இந்த பேட்டரி இந்தியாவில் சைட்டில் பர்ச்சேஸ் பண்ண முடியும். அந்த சைட் எதுன்னு வேணுன்னா ஜஸ்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள். அதோட சைட் வெப்சைட் உங்களுக்கு அனுப்பி தரேன்.